Hello viewers, welcome to நம்ம Aathiras kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு தோசை, சப்பாத்தி, சாதம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. நீங்க சட்னி செய்யாட்டியும் தக்காளி தொக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். புளிப்பு கம்மியாக இருக்கிற சின்ன சைஸ் தக்காளி ஒரு 14 தக்காளி எடுத்துக்கிறேங்க. இதை நீங்கள் நல்லா கழுவிட்டு துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை கட் பண்ணும்போது எப்பவுமே காம்பு பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் தக்காளியை ஃபுல்லாக போட்டுடுறேன். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தக்காளியை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் தக்காளியை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போது 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற வச்சுருக்குறோம்லங்க, அந்த புளியை தண்ணியோட சேர்த்து கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. புளியை தனியாக வடித்து எடுக்க வேண்டாம், அதையும் சேர்த்து இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ தக்காளியும் புளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்குவீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதி வரும். அந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளியும் புளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது கூட நான் இனிப்பு டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறங்கேட்டி சுகர் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். இங்கே நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கட்டி வெல்லம் கூட ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி தொக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அதனால அதை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றிருக்கிறேங்க. நல்லெண்ணெய் சூடானது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பொட்டு இருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பும் கூட பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். உளுத்தம் பருப்பு பொரியும் போது எண்ணெய் பொங்கி வரும், அதனால ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு நல்லெண்ணெயில் நல்லா பொரியட்டும், அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2லேருந்து 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நல்லா வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம தக்காளி தொக்கில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தாளிப்பு ஊற்றுனதுக்கு அப்புறமா தக்காளி தொக்கை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க.
தக்காளி தொக்கு கம கமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்காவது லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.